friends, welcome to Ramadi channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சோயா பீன்ஸ் குருமா குழம்பு தான் செய்ய போறோம். ஒரு கறி குழம்பு டேஸ்ட்ல இந்த குழம்பு நம்ம செய்ய போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சமா சோயா பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு மசாலாக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் சீவி. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். குட்டி குட்டி தக்காளியா இருக்கனால நான் ஒரு 4 தக்காளி பக்கம் எடுத்துருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் குழம்பு மசாலா தூள். இப்போ வாங்க நம்ம ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வெந்நீர் ஹீட் பண்ணி வச்சுக்காங்க. சுடுதண்ணி வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா பீன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தாளிச்சு விட்டுடலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுத்த ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சின்ன வெங்காயத்து தேங்காயும் நம்ம இப்போ எண்ணெயிலே வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கறி குழம்பு நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். குருமா குழம்பு. இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி இதில் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா குழம்புக்கு குட்டி குட்டி தக்காளின்றதுனால நான் 3 தக்காளி பக்கம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, இல்லை 1 போட்டுக்கோங்க. அந்த குழம்பு கட் பண்ணி வச்ச தக்காளியில் 1 எடுத்து இதில் போட்டு தேங்காவோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்த மசாலா தூள் சேர்த்தீங்களோ அது போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டு நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். நான் மிளகாய் தூள்லாம் எதுவுமே இந்த குழம்புக்கு சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இதுலேயே நான் வத்தலாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நான் காரத்துக்கு பிறகு சேர்க்கறதில்ல. நீங்கள் உங்களுக்கு வேணா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் ஒன்றா பரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். வாங்க நம்ம ஆற வச்சாச்சு. அடுத்தது நம்ம குழம்பை தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுத்த ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோம். நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு ஓரளவுக்கு. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம், இல்லை வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, நம்ம இதில்
ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து பொட்டேட்டோ நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா 2-3 கொதி வந்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெந்நீரில் போட்ட சோயா பீன்ஸ் எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி சிக்கனு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சிக்கனு புளிஞ்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு 2 கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 2 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள், கறி குழம்பு ஸ்டேஜுக்கு இப்போயே நல்லா ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். வாங்க, இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கேன். இப்போது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா பீன்ஸாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சோயா பீன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறையவே ஆட் பண்ணிக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோயா பீன்ஸு உருளைக்கிழங்கு நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா 2-3 கொதி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சா போதும். வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.